ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற ரோஸ் செடி எல்லாத்துக்குமே உரம் வைக்க போகிறோம். வீட்டிலே ரெடி பண்ண நம்ம கம்போஸ்ட் தான் சேர்த்து வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், 4 days வந்துட்டு இங்கே ரொம்பவே மழை இருந்துச்சு. மழைக்கு அப்புறமா செடியெல்லாம் எந்த மாதிரி தளிர் விட்டுருக்கு பாருங்கள் புதுசாக. இது வந்து ஒயிட் ரோஸு, ஒவ்வொரு கிளையிலையுமே அழகாக தளிர் வந்திருக்குது. இப்போ பாருங்கள், இது வந்து நம்மளோட செவ்வந்தி. செவ்வந்தி வந்து சீசன் முடிஞ்சது, கடைசியாக இருக்கிற ஒரே ஒரு மொட்டு. பூத்து முடிஞ்ச எல்லா செடி பீஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் நான். மழை பெஞ்சதுக்கப்புறமா செடிகள்லாம் பார்க்குறதுக்கே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்தது. புதுசாக தளிர் வந்திருக்கு. இருந்தாலும் இந்த செடியில் மட்டும் பூச்சி வந்து போகவே இல்லை. ஆக்சுவலாக மழைக்கு முன்னாடி வந்துட்டு நான் லைட்டாக மருந்து கொடுத்துருந்தேன். இருந்தாலும் உடனே மழை பெஞ்சதுனால எதுவும் ரியாக்ட் ஆகலை. அகைன் நான் திரும்பவும் மருந்து கொடுக்கணும். இது வந்துட்டு பாருங்கள், நம்மளோட துளசி செடி இந்த தொட்டியில் நான் வந்துட்டு மழை பெய்யறதுக்கு முந்தின நாள் தான் புதினா வாங்கிட்டு வந்திருந்தேன். அதோட சின்ன சின்ன பீஸ் எல்லாம் இதில் நட்டு வச்சுருந்தேன். வருதா என்னன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடியும் வச்சுருக்கேன், ஆனால் சரியாக வரல. இப்போ வந்துட்டு மழை பெஞ்சதுனால அழகாக தளிர் வந்திருக்கு. இப்போ பாருங்கள், நம்மளோட மல்லி அப்புறமா பன்னீர் ரோஸ் எல்லாமே இருக்குது. இது வந்துட்டு நம்ம புதுசாக தளிர் வர்றதுக்கு ரெடியாக இருக்குது. இன்னும் கண்டினியூஸாக மழை பெஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும் க்ரோத்து. இதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு உரம் வச்சிட்டோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். எல்லா செடியிலையுமே தளிர் வந்திருந்தது புதுசாக. மல்லியில் ஒரு 2 மொட்டு வேறு வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இது வந்துட்டு வெல்வெட் கலரில் பூக்கிற ரெட் ரோஸு. இதுவுமே புதுசாக தளிர் வந்திருக்குது. பட் அந்த பூச்சி தொல்லை தான் தாங்கவே முடியல. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மொட்டிலலாம் ஒயிட் கலரில் சின்ன சின்னதாக பூச்சி இருக்கிற மாதிரி இருந்தது. இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல. பார்க்கலாம். அடுத்து வந்துட்டு நம்மளோட 7 days இருக்கும். 7 daysம் ஒரே ஒரு பூ தான் வந்திருக்கு. புதுசாக தளிர் இன்னும் வரல, நல்லா வரல. வெயிட் பண்ணி பார்க்கணும் நம்ம உரம் வச்சதுக்கப்புறமா எப்படி வருதுன்ட்டு. ஓவராலாக நம்மளோட தோட்டம் இப்படி தான் இருக்குது. குட்டி தோட்டம். மாடி தோட்டம் வைக்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாம் நம்ம கொஞ்சமாக எவ்வளோ மெயின்டைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு செடிகளை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். நமக்கு மாடியில் மொத்தமாக வைக்கணும்னு ஆசை தான். பட் நம்மளால் இப்போ டைம் இல்லை, இது இவ்வளவும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்த்துட்ருக்கேன். பாருங்கள், இது வந்து நம்மளோட எல்லோ ரோஸ். இது வந்துட்டு எப்படி உரம் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ரொம்பவே டேமேஜான கண்டிஷனில் இருந்தது. புதுசாக மொட்டு வந்திருக்கு, ஆனால் இது எதுவுமே சரியாக பூ வராது. அந்த அளவுக்கு இந்த செடியில் பூச்சி தான். இது ஏன் இப்படி வருதுன்னே தெரியல. இப்போ பார்த்தோன்னா, இது வந்துட்டு நான் 2 வாரமாக வீட்டில் சேர்த்து வச்ச காய்கறி, அப்புறம் பழத்தோட தோல். நான் இந்த மாதிரி தான் கம்போஸ்ட் ரெடி பண்ணுவேன். இது வந்து நம்ம ஃபுல்லாக கம்போஸ்ட் ஆகணும் அந்த மாதிரி இல்லை. இதை நம்ம செப்பரேட்டாக இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணணுன்னு எந்த அவசியமும் இல்லை. இந்த மாதிரி தான் நான் எப்போவுமே செடிக்கு உரம் வைப்பேன். நிறைய இடம் இருக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணலாம். நிறைய இதோட மண் மிக்ஸ் பண்ணுறது, அப்புறமா கோகோபீட் மிக்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி செஞ்சு கம்போஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. பட் நம்ம கொஞ்சமாக தான் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி டைரெக்டாக நம்ம செடிக்கு கொடுக்கலாம். இது பாருங்கள், ஒரு திருட்டு பையன் எப்படி மலிச்சு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து செடியில் பூ வராது இந்த மாதிரி கிளைகளில். இதை வந்து நம்ம செடியில் வச்சுருக்கிறது தேவையில்லாத ஒரு வேலை அப்படின்னு தான் சொல்லணும். அதனால நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம், அந்த மாதிரி வர கிளைகளை. இப்போ வந்துட்டு நம்ம தொட்டியில் இந்த மாதிரி மண்ணை வந்துட்டு கிளறி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சைடில் மட்டும்தான். சென்டரில் நம்ம செடியோட வேறு எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் சைடில் மட்டும் இந்த மாதிரி கிளறி எடுத்துக்கணும். இந்த மண் வந்துட்டு ரொம்பவே டைட்டாக இருக்குது. இந்த பக்கமாக கிடைக்கிற மணல் எல்லாமே இப்படி தான் இருக்குது.
அதை வந்துட்டு இந்த மாதிரி அப்பப்போ நம்ம வந்து செடிக்கு லூஸ் பண்ணி கொடுத்தோம்னா க்ரோத் நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி மண்ணை வந்துட்டு ஒரு பக்கமாக சைடில் எடுத்து வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற நம்ம கம்போஸ்ட்டை வந்துட்டு இதில் அப்படியே நம்ம டைரெக்டாக போட்டுற வேண்டியது தான். போட்டுட்டு இதுக்கு மேலே அகைன் நம்ம மண்ணை போட்டு விட்டோம் அப்படின்னா அப்படியே அது கம்போஸ்ட் ஆகி செடி எடுத்துக்கும். வேறு எதுவும் நம்ம ஸ்பெஷலாக கேர் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் பொதுவாக இந்த மாதிரி தான் ஒரு 4-5 இயர்ஸாக செடிகளுக்கு கொடுத்துட்ருக்கேன். க்ரோத் நல்லாவே இருக்கும். இது நம்ம இந்த மாதிரி உரம் வச்சு அதுக்கு ஒரு 1-2 வீக்ஸில் அழகாக செடி தளிர் விட ஆரம்பிச்சிரும். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒவ்வொரு தளிர்லேயும் அப்படி அப்படியே மொட்டு மொட்டாக வரும். பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ரோஸ்க்கு அப்படின்னு மட்டும் இல்லை, எல்லா செடிக்குமே நான் இந்த மாதிரி தான் கொடுப்பேன். எல்லா செடியிலுமே நல்ல க்ரோத் இருக்கும். காஞ்சி போகிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்கிற செடிகளுக்கு கூட இந்த மாதிரி உரம் வைக்கும்போது புதுசாக தளிர் விட்டு நிஜமாகவே ரொம்ப நல்லாவே வளர்ந்து வரும். திரும்பவும் நாம் செடியோட எல்லா பக்கமாக வர்ற மாதிரி கொடுக்கணும். தொட்டியில் மீதம் இருக்க இன்னொரு பக்கத்துலேயும் இந்த மாதிரி மண்ணெல்லாம் எடுத்து விட்டுட்டு திரும்பவும் கொஞ்சமாக உரம் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா முடிஞ்சுது. பாருங்கள் இப்படி மண்புழு இருக்குது பாருங்கள். செடியில் தொட்டியில் வந்துட்டு இந்த மாதிரி மண்புழு இருந்தால் ரொம்பவே நல்லது. செடிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அவ்வளோதான், செடிக்கு நான் வந்து உரம் வச்சு முடிச்சிட்டேன். இப்போது இந்த செடியில் இந்த வந்துட்டு தேவையில்லாத கிளை இதை வந்துட்டு நம்ம ஒடிச்சு விட்டுடலாம். ஒடிக்க வந்து நம்ம மேலேருந்து கட் பண்ணோம் அப்படின்னா அகைன் திரும்பவும் இந்த கிளை வந்து இந்த மாதிரி தான் வளர ஆரம்பிக்கும். பாட்டம்லேருந்து மொத்தமாக பிடுங்கி எடுத்துடணும். அப்போ தான் இது திரும்ப வளராமல் இருக்கும். இந்த மாதிரி கிளை வந்து எப்போவுமே இந்த மாதிரி தான் இருக்குமா அப்படின்னும் சொல்ல முடியாது. சில செடிகளில் வந்துட்டு புதுசாக வர்ற செடி கிளைகள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் பூக்களும் வரும். அது வந்து நான் எப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, பெங்களூரில் வச்சுட்டு ஆரஞ்சு ரோஸ் அந்த மாதிரி தான் நான் பார்த்துட்ருந்தேன். கடைசியாக கிளை வந்து வளரவே இல்லை செடியில். அப்போ என்னடா இது இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது லாஸ்ட்டாக அது ஒரு டைம் மட்டும் இந்த மாதிரி வந்த கிளைய நான் வந்துட்டு விட்டுருந்தேன். அப்புறம் பார்த்தோன்னா அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா அதில் பூவெல்லாம் வந்தது. அதனால செடியில் வர்ற எல்லா கிளையுமே இப்படி தான் தேவையில்லாத கிளையாக இருக்கும் அப்படின்னும் சொல்லிட முடியாது. இப்போ பார்த்தோம் செடியில் வந்துட்டு நார்மலாக கிளைகள் வராமல் இந்த மாதிரி கிளை வருது அப்படின்னா நம்ம அதை விட்டு வைக்கலாம். ஒன்ஸ் நம்ம பூ வருதா இல்லையான்னு பார்த்துட்டு அப்புறமா கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்துட்டு நம்மளோட துளசி செடி பாருங்கள். இதில் வந்துட்டு இப்போ கொஞ்சம் மண் வந்துட்டு பத்தாத மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து நம்ம முன்னாடியே செடி க்ளீன் பண்ணுறப்ப கொஞ்சமாக கிடைச்ச மணல் அப்புறமா இலை எல்லாமே சேர்ந்த கலவை இருக்குது. இதை வந்து இதில் மேலே கொஞ்சமாக தூவி விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம எல்லா செடிக்கும் உரம் வச்சாச்சு. ஆக்சுவலாக நான் ஒரு செடியில் மட்டும்தான் இதுக்கு உங்களுக்கு காமிச்சேன். மீதி எல்லா செடியிலையுமே நான் ரோஸ் எல்லாத்துக்குமே உரம் வச்சு முடிச்சிட்டேன். இப்போ லாஸ்ட்டாக இதை மட்டும் இதில் தூவி விட்டோம் அப்படின்னா முடிஞ்சுது. மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி உரம் வைக்கிற வேலையை வச்சுட்டு அப்புறமா பூச்சி மட்டும் செடியில் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம பூச்சி மருந்து அடித்தோம் அப்படின்னா போதும். செடி எல்லாமே ரொம்ப நல்லாவே வளரும். நான் செடிகளை பொதுவாக இந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணி பார்த்துக்குவேன். கம்போஸ்ட் மட்டும் மந்த்லி ஒன்ஸ் செடி எல்லாத்துக்குமே மாற்றி மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும். நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதுனால எல்லா செடிகளுக்கும் ஒரே டைமில் வைக்க முடியாது. அதனால் ஒரு 1 மந்த் வந்து ஒரு 3 செடிக்கு வைக்கிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்து அடுத்து நம்ம வச்சுக்கலாம். அந்த மாதிரி பார்க்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.